ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரம்மிமோ ஸ்டாப்பு. டுடே ட்ரிக் என்னென்னா ரோலைட்டு தான் ப்ளே பண்ண போகிறேன் எப்பவும் போல். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் கண்டினியூவாக ப்ளே பண்ணாதீங்க, ஓகேவா? ஒரு 2000 வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 4 லெவல் 5 லெவல் கன்வெர்ட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். அதான் உங்களுக்கு எப்போவுமே சேஃபு. வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக ரேபிட் விழுந்திருக்கு 6x'ல, ரேபிட்டு மங்கி விழுந்திருக்கு, ஓகேவா? மங்கிக்கு முன்னாடி பாண்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த இதில் வைக்கேன். லைனு பாண்டா பிக்காக்கு பீசனில் வச்சுருக்கேன், ஓகேவா? ஆல்ரெடி மங்கியும் ரேபிட்டும் லாஸ்ட்டாக விழுந்ததுனால ஒன்றுக்கு மேலே ஒன்று கொடுக்க மாட்டாங்கன்னு நம்பிக்கையில் வச்சுருக்கேன். பட் அவங்க கொடுக்கல, நமக்கு சாலை கொடுத்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் இருக்கும். லெவலை கன்வெர்ட் பண்ணி விளையாடுங்க எப்பொழுதும், அதான் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். எயிட் எக்ஸ் 12xனால் கரெக்டாக ஒரு வின்னு எடுத்துடலாம், ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், நான் லைனு பாண்டா பிக்காக ஈகிளில் தான் வச்சுருக்கேன், ஓகேவா? ஏன்னா 8xம் 6xம் அதிகமாக கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. இந்த ஒரு ஆட்டம் வச்சுருக்கேன், பார்க்கலாம். எனக்கே கொஞ்சம் திக்குன்னு தான் இருக்குது. ஓகே, 12x வின் ஆயிடுச்சு, நீங்களே பார்த்துருப்பீங்க. 2வது லெவலே வின் எடுத்துட்டேன். கொஞ்சம் பயப்படாமல் ப்ளே பண்ணால் ஓரளவு நேக்காக அடிக்கலாம், ஓகேவா? கண்டினியூவாக மட்டும் ப்ளே பண்ணாதீங்க. இந்த மாதிரி 12x 8x ஒரு 2-3 வின் எடுத்துட்டிங்கன்னா வெளியே வந்துடுங்க, ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக லைன் விழுந்ததுனால நான் பாண்டா மங்கி பிக்காக பீஸெல்லாம் வச்சுருக்கேன். ஏன்னா 12x ஒரு ஆட்டம் வின் ஆகிருக்கு. அதனால் 12xம் கண்டினியூவாக கொடுப்பாங்க, கண்டினியூவாக கொடுக்க மாட்டாங்க கிடையாது, கண்டினியூவாக கொடுப்பாங்க. இருந்தாலும் என்னோடய லக்கு இருக்கான்னு பார்க்கலாம் இன்றைக்கி. இது கொஞ்சம் லக்கை பொறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. லக்கும் கொஞ்சம் வேணும், லக்கு இருந்தால் தான் அடிக்கும் சில டைம். 2000 லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு தலையில் துண்டை போட்டுட்டு போயிடக்கூடாது, ஓகேவா? மறுபடியும் நமக்கு ரீசார்ஜ் பண்ணதுக்கு கெப்பாசிட்டி வேணும். 2000 இத்தனை ஆட்டம் நம்ம லாஸ் பண்ணாலும் ரிட்டன் 2xாக நீங்கள் கெட்டதுக்கு உங்களோட ரீசார்ஜ் அமௌண்ட் வேணும் கண்டிப்பாக. அப்போ தான் ஒரு வட்டம் இல்லாட்ட ஒரு வட்டம் கண்டிப்பாக வின் ஆகும், ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக பாண்டா விழுந்ததுனால நான் பிக்காக்கு ஓகே இப்படி வச்சுருக்கேன். லைனு பாண்டா ஆல்ரெடி விழுந்திருக்கு பாருங்கள் லாஸ்ட்டாக, அதனால் இப்படி வச்சுருக்கேன். பிக்காக ஈகிள் மங்கி ரேபிட் இப்படி வச்சுருக்கேன், ஓகேவா? ஒன்றுக்கு மேலே ஒன்று விழும், ஓகே. ஒன்றுக்கு மேலே ஒன்று விழும் சொன்னேன், கரெக்டாக விழுந்துருச்சு பாண்டா. நீங்களே பார்த்துருப்பீங்க, 2 ஆட்டம் பாண்டா விழுந்திருக்கு பாருங்கள். மறுபடியும் பாண்டா விழுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு பெட்டு தான் லாஸு, செகண்ட் பெட்டு ஆப்போசிட்டாக பண்ணும், ஓகேவா? பாண்டா விட்டுட்டே பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ், லைனு மங்கி ஓகே பிக்காக்கு ஈகிள், ஓகேவா? நான் சாலவும் பீஸோனும் விட்டுட்டேன். ஆல்ரெடி 6x'ல நிறைய கொடுத்துருக்காங்க லைனுக்கு கீழே பாருங்கள், ஓகேவா? அது போக நீங்கள் கேமு ப்ளே பண்ண வந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ரிவர்ஸில் என்ன போயிருக்குன்னு பார்த்துட்டு ப்ளே பண்ணுங்கள், அதான் உங்களுக்கு சேஃபு. எடுத்தவங்க ஒருத்தவங்க போய் பெட் பண்ணிடாதீங்க. இப்போ 8x மங்கி விழுந்திருக்கு, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1 டேக்கு நீங்கள் 1000 இல்லாட்டா 2000, ஓகேவா? இந்த மாதிரி ப்ராஃபிட் இருந்தால் போதும்னு நினச்சிக்கோங்க, அதிகமாக ஆசைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பிக்காக்கும் ஈகலும் விழவே இல்லை. லயனு பாண்டா இதில் தான் வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு சாலவும் பீஸனும் விழும்னு எனக்கு ஒரு வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைன் விழுந்துச்சு, பாண்டா விழுந்திருக்கு. எனக்கு நெட்டு ரீகனெக்டிங் ஆகுது, அதான் வெளியே வந்துட்டு போகுது. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது
வந்தேன் வச்சுருக்கீங்க, ஒரு 5 லெவல் கன்வெர்ட் பண்ணி விளாட்றீங்க, அது லாஸ் ஆயிடுச்சு. சப்போஸ் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் நமக்கு 4000 ரீசார்ஜ் பண்ணதுக்கு நம்மளோட கெப்பாசிட்டி வேணும், ரீசார்ஜ் அமௌண்ட் வேணும். ஓகேவா? லாஸ்ட்டாக மங்கி பிக்காக்கு ஈகிள், ஏன்னா மங்கி ரேபிட்டு பிக்காக்கு ஈகிளும் இன்னும் ஒரு ஆட்டை கூட விழலை. நான் கேமை ஸ்டார்ட் பண்ணி 5 நிமிஷம் ஆச்சு, அதனால் கெட்டியிருக்கேன். எப்படியும் ஒரு ஆட்டை அடிச்சிடும் 3 லெவலில் பிக்காக்கும் ஈகிளும். ஓ சேட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாண்டா தான் விழுந்திருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெக்கவரி பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய டெலிகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் குரூப்பு ரம்மிமோ ஸ்டாப் லிங்க் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் கொடுக்கேன், விருப்பம்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு இந்த வட்டம் பிக்காக ஈகிளில் கன்ஃபார்மாக ஒரு ஆட்டை விழும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாற்றி விழுந்துருச்சு. லாஸ் தான், நீங்களே பார்த்துருப்பீங்க. எனக்கு 2 லெவல் லாஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் லாஸ் ஆகும். லாஸ் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் நான் எனக்கு ரீசார்ஜ் பண்ணதுக்கு அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா? உங்களோட ஓன் அமௌண்ட்டு, உங்களோட ஓன் ரிஸ்க்கு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிக்காக ஈகிளில் மட்டும்தான் வச்சுருக்கேன். சாலவும் பீசன்லேயும் லாஸை ரெக்கவரி பண்ணதுக்கு மட்டும்தான் வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ கெட்டின அமௌண்ட்டை மட்டும் ரெக்கவரி பண்ணதுக்கு வச்சுருக்கேன். பார்க்கலாம். ஓ சார், நீங்களே பார்த்துருப்பீங்க, 3 லெவல் லாஸு, லைன் விழுந்திருக்கு. இன்றைக்கி எனக்கு நேரம் சரியில்லை, 6 நிமிஷம் போயிருக்கு. பட் எனக்கு லாஸ் ஆகிருக்கு. கொண்டு வந்த அமௌண்ட் அப்படியே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக லைன் விழுந்திருக்கு. லைன் கீழே ரேபிட்டு, சாலோ, ரேபிட்டு. ஓகே, அதே தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஈகிளில் மட்டும் வச்சுருக்கேன், 1000 ரூபா வச்சுருக்கேன். ஓகேவா? நீங்களே பார்த்துருப்பீங்க, 12x அடிச்சிருக்கேன். பார்த்துக்கோங்க எவ்வளோ ஸ்கொயர் அடிச்சிருக்கோம்னு. 12x ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. என்னோடய ப்ராஃபிட்டை பாருங்கள், ஃபுல்லாக 2000 தான் கொண்டாந்தேன். ஓகேவா? கன்ஃபார்மாக சொன்னேன் 12xல் எப்படியும் ஈகிள் பிக்காக்கு ஒரு ஆட்டை விழுந்துரும் அப்படின்ட்டு. அதுபடியே 3 லெவலில் விழுந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் லாஸ்ட்டாக பாண்டா, மங்கி, சாலோ, பீசலில் வச்சுருக்கேன். ஓகேவா? இந்த 4 தான் விழும். ஆல்ரெடி 12x விழுந்திருக்கு, 2 ஆட்டை விழுந்திருக்கு. லயனும் ஈகிளும் 12x தான் விழுந்திருக்கு. ஓகேவா? அதனால 3ஆவது ஆட்டம் விழுந்தாலும் பிரச்சனை இல்லை, 4ஆவது ஆட்டம் நான் ரெக்கவரி பண்ணிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 6x தான் விழுந்திருக்கு. ஒரு 200 ரூபா ப்ராஃபிட், அவ்வளோ 175 ரூபா ப்ராஃபிட்டு நான் கெட்டினது போக. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட டெலிகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் குரூப்பு ரம்மிமோ ஸ்டாப் லிங்க் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. விருப்பம்லாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். உங்களை யாரும் கட்டாயம் கிடையாது, ப்ளே பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், லைனு, பாண்டா, சாலோ, ரேபிட்டில் வச்சுருக்கேன். ஓகேவா? சாலோ ஆல்ரெடி விழுந்திருக்கு, 2 விழும்னு நினைக்கேன். பார்க்கலாம். மறுபடியும் 12x வின் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்த்துக்கோங்க. லைன் விழுந்திருக்கு, லைனு 2 ஆட்டு விழுந்து, 12x 3 ஆட்டு சாலோ. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 8x கன்ஃபார்மாக சோயராக விழுது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இங்கே பாருங்கள், ஒரு லைனு ஈகிள் கொடுத்துருக்காங்க, அடுத்து 6xல் ஒன்று கொடுத்துருக்காங்க, அடுத்து லைன் கொடுத்துருக்காங்க, அடுத்து இப்போ 8xல் கொடுப்பாங்க, இல்லாட்டா 6xல் கொடுப்பாங்க. கண்டிப்பாக 12x விழாது. நான் 8xல் மட்டும் பெட் பண்ணிக்கிடுவேன். ஓகேவா? சிக்ஸ் எக்ஸும் 12xம் விழாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்த்துக்கோங்க. பாண்டா 8x வின் ஆயிருக்கு. இந்த மாதிரி தான் கணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், வேறு வழியே கிடையாது உங்களுக்கு. இந்த மாதிரி பேட்டர்னை பாருங்கள். கொஞ்சம் 10 நிமிஷம் முன்னாடி அனலைஸ் பண்ணிவிட்டு நீட்டாக ப்ளே பண்ணுங்கள். லாஸ் மட்டும் பண்ணிடாதீங்க. லாஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணதுக்கு உங்களுக்கு அமௌண்ட்டு வேணும். எப்படியும் ஒரு கட்டத்தில் நீங்கள் வின் ஆகி தான் ஆவீங்க. சிலவங்க இதில் நிறையா தொலைச்சிருக்காங்க, தொலைச்சிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் தொலைச்சிக்கிட்டே இருக்காங்க.
கொஞ்சம் ஒரு நாளைக்கு கொஞ்சம் கம்மியான அமௌண்ட் ஆசைப்பட்டீங்கன்னா தொலைக்கவே தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாண்டா லைனில் மட்டும் வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக விழுந்தது பாண்டா தான். ஆனால் ஒன்றுக்கு மேலே ஒன்று கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சுப்போம். பார்க்கலாம். ஓகே, பிக்காக்கு தான் விழுந்திருக்கு. டைம் இல்லை எனக்கு கெட்டதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக ஒரு பெட்டு. ஓகேவா, வீடியோ ரொம்ப லாங்காக போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், லைன் பாண்டாவில் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். ஓகேவா, ஈகிளில் டோலக்ஸில் வச்சுருக்கேன். பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு 3மே விழாது, மேலே கொண்டு விழும். பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரியே நீங்களே பார்த்துக்கோங்க. புறா அடிச்சிருக்கு. செகண்ட் லெவல் ரெக்கவரி பண்ணிடுறேன். ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாஸ்ட்டாக புறா விழுந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். புறா 8x. அது போக டோலக்ஸில் கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் முடிஞ்சு வச்சு. இது 3ல் தான் கண்டிப்பாக விழும். பார்க்கலாம். ஓகே, 8x தான் வின் ஆயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய டெலிகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் குரூப்பு, ரம்மி மோஸ்ட் குரூப்பு ரம்மி மோஸ்ட் ஆப் லிங்க் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.